ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம ஒரு லைனிங் ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். இது ஒரு பஃப் ஸ்லீவ் எப்படி ஈஸியாக கட் பண்ணலான்னு நம்ம பார்க்கலாம். அதுக்கு நான் 1 மீட்டர் கிளாத் எடுத்துருக்கேன், லைனிங் கிளாத் எடுத்துருக்கிறேன். கீழே நம்ம அடித்து திருப்புறதுக்காக ஒரு 1/2 இன்ச் மட்டும் கிளாத் நான் விட்டுருக்கேன். ப்ளவுஸோட ஹைட் வந்து 14 இன்ச். ஸோ 14 இன்ச்சை நான் மார்க் பண்ணி லைன் போட்டுக்கிறேன். இது வந்து ரெடி அளவு. நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்காக ஒரு 1/2 இன்ச்சு நான் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணியிருக்கிறேன். நெக் வந்து நான் 3 இன்ச்சஸ் நான் வைக்கிறேன். ஷோல்டர் வந்து 2.5 வைக்கிறேன். தையலுக்காக ஷோல்டர் ஜாயின்காக 1/2 இன்ச்சஸ் சேர்த்து நான் இப்போ 3 இன்ச்சாக நான் மார்க் பண்ணிக்கிறேன் தையலுக்கு சேர்த்து. பேக் நெக்கோட இறக்கம் வந்து 7.5 இன்ச்சுக்கு நான் மார்க் பண்ணிக்கிறேன். கீழே 3 இன்ச்சு நான் லென்த் வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம், பாக்ஸ் போட்டுக்கலாம். நார்மல் யூ நெக் தான். நெக்ஸ்ட்டு வந்து இந்த ப்ளவுஸ் வந்து 34 இன்ச்சஸ் ப்ளவுஸ். நான் ஷோல்டருக்காக ரெடி அளவுலேருந்து 13.5 இன்ச்சு மார்க் பண்ணி, இந்த 13 எங்கே வருதோ அதுலேருந்து மேலே 8 இன்ச்சுக்கு நான் மார்க் பண்ணிக்கிறேன். இது நமக்கு ஷோல்டர் அளவு. இந்த ப்ளவுஸ் வந்து 34, அதை நம்ம 2ஆக டிவைட் பண்ணும்போது 17 வருது. பேக்கில் 2 இன்ச் கூட்டிக்கணும், 19 வரும். அதை 2ஆக டிவைட் பண்ணும்போது 9.5. ஸோ 9.5 தான் நமக்கு வந்து பேக்கோட செஸ்ட் அளவு. ஆம்கோல் நான் மார்க் பண்ண இடத்துல நான் பாக்ஸ் போட்டுக்கிறேன். இப்போ வந்து 9.5 நான் மார்க் பண்ணிக்கிறேன். தையலுக்காக ஒரு 1.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ நான் வந்து ஜாயின் பண்ணி லைன் போட்டுக்கிறேன். ஆம்கோல் வலை வரைகிறதுக்காக ஒரு 1.5 இன்ச்சு நான் மார்க் பண்ணுறேன். ஷோல்டரில் சென்டர் பாயிண்ட் கண்டுபிடிச்சிக்கிட்டு ஜஸ்ட் அதில் 1/4 இன்ச்சு உள்ளே தள்ளி மார்க் பண்ணி இந்த 3 பாயிண்ட்டும் ஜாயிண்ட் ஆகிற மாதிரி நான் கர்வ் ஸ்கேல் வச்சு நான் வளைவு வரைஞ்சிக்கிறேன். இந்த ஆம்கோல் ரவுண்டோட அளவு வந்து 16 இன்ச்சு. நமக்கு 16 இன்ச்சு கரெக்டாக வருது. மார்க் பண்ண அளவுகளை நான் வந்து எழுதி வச்சுக்கிறேன். வேஸ்ட் அளவு வந்து 30 நம்ம 4ஆக டிவைட் பண்ணும்போது 7.5 இன்ச் வருது. அதை மார்க் பண்ணிக்கிறேன் ரெடி அளவு. பின்னாடி டாட் பிடிக்கிறதுக்காக 1 இன்ச் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணியிருக்கிறேன். ரெடி அளவில் சென்டர் பாயிண்ட் கண்டுபிடிச்சி 4 இன்ச்சு ஹைட்டுக்கு நான் பேக் டாட் நான் மார்க் பண்ணிக்கிறேன். பேக் டாட்டோட லென்த் வந்து 1 இன்ச்சு, அதை ஆஃபாக நான் டிவைட் பண்ணி நான் ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ ஓகே, ரெடி ஆகிடுச்சு. கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ வந்து நம்ம ஸ்லீவ் கட்டிங் வீடியோ பார்க்கலாம். ஸ்லீவ்க்காக நான் கிளாத்தை வந்து ஆப்போசிட்டில், பேக் கட் பண்ண ஆப்போசிட்டில் நான் கிளாத் 4ஆக மடித்து போட்டு அடித்து திருப்பதுக்காக ஒரு 1/2 இன்ச் மட்டும் நான் மார்க் பண்ணியிருக்கேன். இந்த ப்ளவுஸோட ஸ்லீவோட ஹைட் வந்து 9 இன்ச். இது ஒரு எல்போ ஸ்லீவ். லைன் போட்டுக்கலாம். இது ஒரு ஸ்மால் பஃப் வைக்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நம்ம பஃப் அளவை நம்ம இங்கேருந்து மார்க் பண்ண போகிறோம். 3 இன்ச்சு பஃப்போட ஹைட் வந்து 3 இன்ச்சு. தையலுக்கு சேர்த்து நான் 3.5 இன்ச்சு நான் வச்சுக்கிறேன். ஸ்லீவோட ரவுண்ட் வந்து 11 இன்ச்.
ஸோ பாதி அதில் 5.5 இன்ச்சு மார்க் பண்ணி தையலுக்காக 1.5 இன்ச்சு நான் மார்க் பண்ணிக்கிட்டேன். அடிக்கை உயரத்துக்கு நான் 3 இன்ச்சு நான் லெஸ் பண்ணிக்கிறேன். 5.5 நமக்கு வந்து ஸ்லீவ் ரவுண்டு, அதோட 1.5 இன்ச்சு கூட்டி 7 இன்ச்சு ஸ்ட்ரைட்டில் வைக்கணும். கிராஸில் 8 இன்ச்சு வருதான்னு பார்த்துக்கணும். நமக்கு அதான் ஆம்கோல் ரவுண்டோட மெஷர்மெண்ட்டு. வர இடத்துல பாயிண்ட் பண்ணி நான் ட்ரா பண்ணிக்கிறேன். தையலுக்காக விட்டதையும் நான் ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ ஸ்ட்ரைட்டில் ஒரு 1.5 இன்ச்சுக்கு ஸ்ட்ரைட்டாக விட்டுட்டு நம்ம அதிலிருந்து நம்ம ஸ்லீவ் வளை வரைஞ்சிக்கலாம். ஸ்லீவ் வரைஞ்சிட்டோம். இப்போ பஃப் இது வந்து நார்மல் ஸ்லீவ் கட் பண்ணிவிட்டு இப்போ பஃப்க்கு நான் வந்து 2.5 இன்ச்சு நான் வைக்கிறேன். 3 இன்ச்சு லென்த்து, அகலம் 2.5 இன்ச்சுக்கு நான் வச்சுருக்கிறேன். கிராஸாக 4.5 இன்ச் வர மாதிரி நான் மார்க் பண்ணியிருக்கிறேன். அப்படியே வளைவு வரைஞ்சி அந்த 4.5 இன்ச்சு மார்க் பண்ண இடத்துல ஜாயின் பண்ணிக்கலாம். ஸ்லீவ் உள் வளைவுக்காக ஒரு 1/2 இன்ச்சு அதையும் நான் இப்போ ட்ரா பண்ணிக்கிட்டேன். ஹைட்டு 9, ஸ்லீவ் ரவுண்டு 11, பஃப் 3, ஆம்கோல் ரவுண்டு 16. இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ண இடத்துல நாச்சஸ் போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஃப்ரண்ட் கட்டிங் வீடியோ பார்க்க போகிறோம். அதுக்கு இது வந்து கிராஸ் கட் ப்ளவுஸ். ஸோ ஃபுல் கிராஸில் நான் போட்டிருக்கிறேன். பேக்கை வந்து அப்படியே ஃபுல் கிராஸில் நான் போட்டிருக்கிறேன். அப்படியே எல்லா அளவுகளையும் நான் அப்படியே சேமாக நான் ட்ரா பண்ணிக்கிறேன். ஆம்கோல் சைடு மட்டும் ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிக்கிறேன். ஃப்ரண்ட் நெக் வந்து 6 இன்ச்சு ஹைட்டு, அது மார்க் பண்ணிட்டு இப்போ நம்ம பேக் எடுத்துடலாம். 6 இன்ச்சு 3 இன்ச்சு லென்த்துக்கு வச்சு நான் பாக்ஸ் போட்டு நார்மல் யூனிக் தான் ஃப்ரண்ட்டு, நம்ம அதை ட்ரா பண்ணிக்கலாம். கர்வ் ஸ்கேல் வச்சு நல்லா ஃபுல் சர்க்கிள் வர மாதிரி நான் ட்ரா பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து ஹூக் பட்டி சைடு ஒரு 1/4 இன்ச்சு உள்ளே தள்ளி நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். 1/4 இன்ச்சு நம்ம கம்மி பண்ணிக்கிறோம். ஹூக் பட்டி சைடு ஆப்போசிட்டில் 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா நம்ம கிளாத் எடுத்துருக்குறோம். மேலே தையலுக்காக மார்க் பண்ணதை நான் மார்க் பண்ணிக்கிட்டு ஆம்கோல் சைடு மட்டும் 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணியிருக்கிறோம். ஸ்லீவ் வந்து ஒரு 1/2 இன்ச்சு உள் வளைவுக்காக நான் ட்ரா பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட் கிராஸ் ஹைட் வந்து 13 இன்ச். அதை ஷோல்டரில் 1 இன்ச் மார்க் பண்ணி அதுலேருந்து நம்ம மார்க் பண்ணணும். சென்டரில் மார்க் பண்ணக்கூடாது. ஷோல்டரில் 1 இன்ச் அளவு மார்க் பண்ணி அதிலிருந்து நம்ம வந்து ஃப்ரண்ட் கிராஸோட ஹைட்டு மார்க் பண்ணணும். 13 இன்ச்சு நான் மார்க் பண்ணிக்கிட்டேன். நமக்கு நிப்பிள் பாயிண்ட் வந்து 8 இன்ச்சஸ். ஸோ அதில் பாதி 4 இன்ச்சு நான் மார்க் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வந்து ஹூக் பட்டி சைடு 2 இன்ச்சு நான் லெஸ் பண்ணிக்கிறேன். ஆப்போசிட்டில் 1.5 இன்ச்சு நான் லெஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம டாட் மார்க் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் டாட் ஹைட் வந்து 3 இன்ச்சு, லென்த் வந்து 2.5 இன்ச்சு.
அதை 1 1/4 1 1/4ன்னு நான் செப்பரேட் பண்ணி மார்க் பண்ணிக்கிறேன். இதான் மெயின் டாட். நெக்ஸ்ட்டு ஸ்மால் டாட் வந்து ஊப்பட்டி சைடு மேலே ஒரு 1/2 இன்ச்சு விட்டுட்டு அதுக்கு கீழே சென்டர் கண்டுபிடிச்சி நான் 3 இன்ச்சு ஹைட்டுக்கு 1/2 இன்ச்சு லென்த்தில் நான் வந்து ஸ்மால் டாட் மார்க் பண்ணுறேன். இப்போ ஆம்கோல் டாட் வந்து அந்த பாயிண்ட் வருதில்ல, அங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக நம்ம டேப் வைக்கும் போது அது எங்கே ஆம்கோல் கிட்ட வருதோ அதுதான் ஆம்கோல் டாட்டோட மார்க்கிங் பாயிண்ட். ஹைட் 4 இன்ச்சுக்கு நான் வைக்கிறேன். ஆம்கோல் டாட் வந்து 3/4 இன்ச்சு நமக்கு எப்போயுமே கரெக்டாக இருக்கும். இப்போ எல்லா டாட் நம்ம மார்க் பண்ணிட்டோம். இப்போ நம்ம கட் பண்ணி நம்ம எடுத்துடலாம். இப்போ கட் பண்ணி எடுத்துட்டோம். ஒரு முக்கியமான பாயிண்ட், நிறைய பேருக்கு ஷோல்டர் லூஸ் வந்துகிட்டே இருக்கும், கழுத்தில் நிற்காமல் ப்ளவுஸ் வந்து இறங்கிட்டே இருக்கும். அவங்க என்ன பண்ணலான்னா ஹூக்பட்டி சைடு ஒரு 1/4 இன்ச்சு கிராஸாக இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கணும். அதே மாதிரி ஷோல்டர்லேயும் ஒரு 1/4 இன்ச்சு கிராஸாக நெக் சைடு மார்க் பண்ணிக்கணும். இப்படி மார்க் பண்ணி நம்ம கட் பண்ணி எடுக்கும்போது ஷோல்டர் லூஸ் நமக்கு வராமல் இருக்கும், ப்ளவுஸ் இறங்காமல் இருக்கும். இந்த அளவுக்கு தான், ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு மட்டும்தான் நம்ம வந்து கிளாத் வந்து நம்ம கிராஸாக கட் பண்ணி எடுத்துடணும். இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள், ஷோல்டர் லூஸ் வராது. இப்போ வந்து நம்ம பட்டி கட் பண்ண பார்க்கலாம். மெயின் டாட்டோ அளவை விட்டுட்டு மீதி இருக்கிற இடத்த நான் மார்க் பண்ணேன். 10 இன்ச்சு வருது. பட்டியோட லென்த் வந்து 10 இன்ச். அங்கே வந்து 3.5, இங்கே ஒரு 2.5 நமக்கு வருது, 2.25. இப்போ நான் பட்டிக்கு கிளாத் எடுத்து வச்சுருக்கிறேன். கீழே மடித்து அடிக்கிறதுக்காக ஒரு 1 இன்ச். ஃபஸ்ட்டு சென்டர் டாட் வர இடத்த 3 இன்ச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன். அந்த இடத்துல தான் நம்ம 1/2 இன்ச்சு வளைவாக வெட்டணும். ஃபஸ்ட்டு வந்து நான் பட்டி மடித்து அடிக்கிறதுக்காக ஒரு 1 இன்ச்சு கிளாத்து நான் மார்க் பண்ணிக்கிட்டேன். 3 இன்ச் வந்தது. நான் தையலுக்கு சேர்த்து மேலே ஒரு 1/2 இன்ச் மட்டும் நான் லெஸ் பண்ணிக்கிறேன். 4 இன்ச்சு இருந்த இடத்துல 1/2 இன்ச்சு மட்டும் லெஸ் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல ஒரு 1/2 இன்ச்சு உள்ளே இறக்கி லெஸ் பண்ணுறோம். அதே அளவு தான் ஆப்போசிட்டில். இப்போ இந்த 3 அளவுகளையும் நான் ஜாயின் பண்ணிக்கலாம். ஒரு வளைவாக கொண்டுட்டு போங்க, ஷார்ப்பாக இல்லாமல். இப்போ பட்டி ரெடி ஆச்சு, நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எல்லா கட்டிங் நம்ம முடிச்சிட்டோம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.